சொல்கிறா. ஓகே. டேய் இங்கே வாடா. நான் யாரா உனக்கு? அண்ணே கையில் என்ன எக்ஸாம்? என்ன எக்ஸாமு? அக்கௌண்ட்ஸ். நல்லா எழுதுனியா? நல்லா எழுதுனே. ஏன் மூஞ்சி பதட்டமாக இருக்கு? சாப்பிடல. இன்றைக்கி என்ன உனக்கு? எக்ஸாமுக்கு சாப்பிடாம போயிருக்க. காசு எவ்வளோ வச்சுருக்க? 20 ரூபா. என்ன பண்ண? செலவு பண்ணிட்டேன். செலவு பண்ணிட்டு சாப்பிடாம போயிருக்க? இல்லைண்ணா. குடும்ப கஷ்டத்தில் 10 ரூபா செலவு பண்ண பார்த்தாதா? போ வீட்டில் போய் சாப்பிடு போ. டேய் அண்ணா. டேய் படிடா. ஆமாடா படிடா. டேய் எக்ஸாமுக்கு படிடா. ஓ எக்ஸாமுக்கு படிக்கணுமா? சரி சோறு போட்டு வாடா படிக்கிறேன். ரசம் தான் இருக்கு, பரவாயில்லையா? சரி அப்படின்னா டிவி ஸ்டாண்டில் 1 கிலோ மிச்சர் இருக்கு, எடுத்துட்டு வா. அதான் இல்லைடா கடிச்சுக்கடா. டேய் நான் 1 வாரம் கடிச்சு காங்க வச்சேன்டா, ஒரு நேரத்துக்கு கேட்டுட்டு இருக்கேன். சரிடா அப்பா வாங்கிட்டு வருவாரா? இப்படியே தின்னுட்டு எக்ஸாம் ரிசல்ட் வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். சர்ரா போய் சோத்தை போட்டு வாடா. ரிசல்ட் வேறு வந்துடுச்சு, என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பாப்பா. ஐயோ நம்பர் வேறு மறந்து போச்சு. அந்த நம்பர் தான் மறந்து போச்சு. என்னது ஃபெயிலா? ஐயோ 140 மார்க் வேணா சார். என்னடா வெப்சைட் இது? ரிசல்ட்டே வர மாட்டேங்குது. காலைல 10 மணிக்கு போட்டாங்க, இப்போ பொழுசாய 4 மணி ஆகிப்போச்சு, வரவே மாட்டேங்குது. ஒருவேளை மார்க்கு கூட எடுத்தனால கூட்ட நேரம் இருக்குமோ? அண்ணா நான் பாஸ் ஆகிட்டேண்ணா. எத்தனை மார்க்குடா? 180 மார்க்குண்ணா. திண்ட தீனிக்கு ஃபெயில் ஆயிடும்னு நினச்சேன், பாஸ் ஆகிட்டியே. இருறா மாமா கூப்பிட்றேன். ஹலோ நல்லா இருக்கியா கண்ணு? நல்லா இருக்கேன் மாமா. பாஸ் ஆகிட்டா கண்ணு? பாஸ் ஆகிட்டேன் மாமா. எத்தனை மார்க்கு? 180. 180? என்ன கண்ணு? பூனை கண்ணு வைடா. எதுக்கு கூப்பிட்றாங்களோ இல்லையோ இதுக்கு மட்டும் கூப்பிட்றாங்க. யாரா போடல? மாமன்டா. சரி பாஸ் ஆகிட்ட, சாப்பிட்றதுக்கு என்ன வேலைக்கு வாங்கி தரேன். பானிபூரி, லட்டு பூந்தி, ஜிலேபி, 5 கிலோ மிச்சரு, கார சேவை, ஆம்லேட்டு, புரோட்டா எல்லாமே வாங்கிட்டு வாடாண்ணா. இதான் மிச்சிருக்கா? அவ்வளோதானா? இது செரிக்கிறதுக்கு ஒரு 7up 2 லிட்டர் 7up மட்டும் கொண்டு வரையா? வாங்கிடலாம்டா. அடுத்த வருஷம் சேர்த்திங்களாமா இல்லை இப்பயே திங்களான்னு பார்க்குறியா? இதெல்லாம் ஒரு நாளைக்கு கூட இருக்காது. ஹலோ. இல்லை சித்தி, ஃபெயில் ஆகிட்டேன் சித்தி. ஹலோ. இல்லை சித்தப்பா, ஃபெயில் ஆகிட்டேன் சித்தப்பா. ஹலோ சொல்லுத்தேன். இல்லைத்தேன் ஃபெயில் ஆகிட்டேன். டேய் விக்கி ஃபெயில் ஆகிட்டானாமாடா? ஆமாண்டா விக்ரம் ஃபெயிலாண்டா. டேய் இனிமேல் நீ அவன் கூட சேரக்கூடாதுடா. எனக்கு அப்போவே தெரியும் அவன் ஃபெயில் ஆகிடுவான்ட்டு. டேய் என்னடா பண்ண போற? நான் 12ல் ஃபெயில் ஆகிட்டேண்ணா. ஃபெயில் ஆகிட்டா சாகணுமா அதுக்கு? நான் இல்லைண்ணா, அப்பா அம்மாவை அசிங்கமாக பேசுகிறாங்க. ஏன்னா அசிங்க அப்பா அம்மாவுக்கு? இல்லைண்ணா, ஊருக்குள்ளே தப்பாக பேசுகிறாங்கண்ணா. தப்பாக பேசுகிறேன்னு தெரிஞ்சா முதல்ல படித்து பாஸ் ஆகிருக்கும்டா. இப்போ சாகலான்னு போகிறேன், செத்தல கிடச்சிருமா உனக்கு? செத்தல சரியாக போயிருமாடா? அசிங்க வந்து சோறு போடுவாங்களா வந்து? சாகணுன்ற செத்த பரிசில் பாஸ் ஆயிருவியா? போறேண்ணா. மறுபடியும் சாகுறேன்ற உசு போனால் வருமாடா? எக்ஸாம் போனால் அடுத்த எக்ஸாம் படித்து பாஸ் ஆகிக்கலாம். உசு போனால் எப்படா வரும்? உன் என்ன நம்பிக்கை இருக்காங்க வீட்டில்? நீ பாட்டில் செத்துட்டீங்கன்னா அவன் யாரை காப்பாற்ற கடைசி காலத்தில்?
இதனால தான் 10 மாதம் வந்து 10ஆம் ஆடவனியா நம்ம பையன் வேலைக்கு போவான் நல்லா காப்பாற்ற நினைப்பா நினைக்க மாட்டாங்களா அவங்க நீ பால் செத்துட்டா அவங்க யாரா பாப்பா இந்த மாதிரி சாகரில் தான்டா இந்தியா தற்கொலை பாண்டாடத்தில் இருக்குது ஒழுங்காக படித்து அடுத்த படிச்சு பாஸ் ஆகுடா வீட்டுக்கு போட மரியாதையா